ஸோ கிளாஸ் 10 சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 2026ல் கேட்ட 3 செட்ஸில் இருந்து சாப்டர் வைஸ் எத்தனை எம்சிக்யூஸ், எத்தனை 2 மார்க்ஸ், எத்தனை 3 மார்க்ஸ், எத்தனை கேஸ் ஸ்டடீஸ், எத்தனை 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே S1, S2, S3ன்றது செட் 1, செட் 2, செட் 3. இங்கே சிஎஸ்னு மென்ஷன் பண்ணது கேஸ் ஸ்டடி கொஷின் 4 மார்க்ஸ். செட் 1, செட் 2, செட் 3லையும் எத்தனை எம்சிக்யூஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் சாப்டர் வைஸ் போர்டு வெயிட்டேஜ் படி எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸில் எல்லா செட்லையுமே 1 MCQ, 1 2 மார்க், 1 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாலினாமியல்ஸில் 1 MCQ, 1 கேஸ் ஸ்டடி கொஷின். லீனியர் ஈக்குவேஷனில் 1 MCQ, 1 5 மார்க் கொஷின். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 2 MCQs அண்ட் தென் 1 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஏபியில் 2 MCQs கேட்டிருக்காங்க, 1 2 மார்க் கொஷின். ட்ரையாங்கிள்ஸில் 2 MCQs, 1 2 மார்க் கொஷின் அண்ட் 1 5 மார்க் கொஷின். கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 1 MCQ, 1 2 மார்க், 1 3 மார்க் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னோமெட்ரியில் 3 MCQs, 1 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரியில் 1 MCQ அண்ட் தென் 1 5 மார்க் கொஷின். சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா 3 MCQs அண்ட் 1 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் ஒன்லி 1 3 மார்க் கொஷின் மட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸில் 1 MCQ, 1 2 மார்க், 1 கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 MCQ, 1 5 மார்க் கொஷின். ப்ராபபிலிட்டியில் 1 MCQ, 1 கேஸ் ஸ்டடி. ஸோ எல்லா செட்லையுமே சேம் பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது செட் 1ல் 26th ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா செட் 2ல் 28ல் அந்த ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கொஷின் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஃபியூ கொஷின்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா செட்லையும். ரிமைனிங் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் கொஷின்ஸ் தான். ஒன்லி கொஷின் நம்பர் மட்டும் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா எல்லா செட்லையுமே கேஸ் ஸ்டடி சேம் கேஸ் ஸ்டடி தான். இப்போது சாப்டர் வைஸ் மொத்தம் எத்தனை மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ரியல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பாலினாமியல்ஸில் 5, லீனியர் ஈக்குவேஷன்ஸில் 6, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 5, ஏபியில் 4, ட்ரையாங்கிள்ஸில் 9, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 6, ட்ரிக்னோமெட்ரியில் 6, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரியில் 6, சர்க்கிள்ஸில் 6, ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் 3 மார்க்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸில் 7, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 6 மார்க்ஸ், ப்ராபபிலிட்டியில் 5 மார்க்ஸ். ஸோ நமக்கு போர்டில் ஒரு வெயிட்டேஜ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதோட இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ போர்டு வெயிட்டேஜ் படி தான் இந்த கொஷின் பேப்பரை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு முறை செக் பண்ணிப்போம். ஸோ இதுதான் போர்டு கொடுத்த வெயிட்டேஜ். நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் இருக்குது. அல்ஜிப்ரா 20 மார்க்ஸ். ஸோ அல்ஜிப்ரானா 4 சாப்டர்ஸ் கவர் ஆகும். பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இந்த 4 சாப்டர்ஸும் சேர்த்து 20 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். ரியல் நம்பர்ஸில் 6 மார்க்ஸ். ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா ரியல் நம்பர்ஸில் கரெக்டாக 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா செக் பண்ணுவோம். பாலினாமியல்ஸ், லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இந்த 4 சாப்டர்ஸ் சேர்த்து 20 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். 5 6 5 4 ஆட் பண்ணிங்கன்னா 20 வருதா. ஸோ அல்ஜிப்ராலேருந்து 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலேருந்து 6 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். செக் பண்ணிப்போம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலேருந்து 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிலேருந்து 15 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். ஜியோமெட்ரினா ஸோ ஜியோமெட்ரியில் நமக்கு 2 சாப்டர்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஒன்று ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் another one circles. ஸோ ட்ரையாங்கிள் சர்க்கிள்ஸ் டுகெதர் சேர்த்து நமக்கு 15 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். செக் பண்ணிப்போம். ட்ரையாங்கிள்ஸில் 9 மார்க்ஸ், சர்க்கிள்ஸில் 6 மார்க்ஸ். ஸோ 9 + 6 15. ஸோ ஜியோமெட்ரியில் 15 மார்க்ஸ் கரெக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரிலேருந்து டோட்டலாக 12 மார்க்ஸ். ட்ரிக்னோமெட்ரியில் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி, போத் த சாப்டர்ஸ் டுகெதர் 12 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி டுகெதர் 6 + 6. ஸோ கரெக்டாக 12 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மென்சுரேஷன், இதிலிருந்து டோட்டலாக 10 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். மென்சுரேஷன்னா 2 சாப்டர்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் டுகெதர் நமக்கு 10 மார்க்ஸ் கேட்டிருக்கணும். ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் டுகெதர் நமக்கு 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி டுகெதராக 11 மார்க்ஸ் கேட்டிருக்கோம். செக் பண்ணிப்போம். செக் பண்ணிங்கன்னா 6 + 5 11. ஸோ கரெக்டாக 11 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, போர்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் படி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் படி தான் சாப்டர் வைஸ் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ரியல் நம்பர் 6 கொடுத்தாங்கன்னா 6 மார்க் கம்பல்சரி கேட்டாகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாலினாமியல்ஸ் 5 மார்க்ஸ் கேட்டாங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் பாலினாமியல்ஸில் 5 மார்க்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பாலினாமியல்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஏபி டுகெதர் அல்ஜிப்ரா நான் 20 மார்க்ஸ் கேட்கணும். மார்க்ஸ் மேபி வேரி ஆகலாம். இப்போ இங்கே பாலினாமியல்ஸுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துட்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸில் நான் 3 மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ டுகெதராக அல்ஜிப்ராவில் நான் 20 மார்க்ஸ் கேட்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஜியோமெட்ரி எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் டுகெதர் 15 மார்க்ஸ் சொன்னேன்னா, ஸோ அந்த 15 மார்க்ஸை 9 + 6ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே நான் 8 மார்க்ஸ் கேட்டு இங்கே 7 மார்க்ஸ் கேட்கலாம். இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன், வெயிட்டேஜ் இதை கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் போகணும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ப்ரிப்ரேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஷின் டைப் பார்த்தீங்கன்னா
இந்த எல்லா செட்லையுமே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புக்கில் இல்லாத ஒரு கான்செப்டை கேட்க மாட்டாங்க. ஸோ புக்கில் இருக்கிற கான்செப்ட் தான் கேட்க போகிறாங்க. சம் கொஷின்ஸ் டைரக்ட் கொஷினாக இருக்கும். டைரக்ட் கொஷின்னா புக்கில் இருக்கிற கொஷின் அதே கொஷின் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணாமல் அதே கொஷினே கொடுக்கலாம். சம்டைம்ஸ் அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த செட் 1, செட் 2, செட் 3ல மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸி கொஷின்ஸ் தான். என்னென்னா 1 மார்க்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, நிறைய கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. இதில் மட்டும்தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் இந்த ட்ரையாங்கிள்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா செட்லையுமே ஒன்லி ஃபியூ கொஷின்ஸ் தான் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸாக இருந்தது. ஸோ மீதி எல்லா கொஷின்ஸுமே சேம் கொஷின்ஸ் தான், ஒன்லி கொஷின் நம்பர் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம எப்படி போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆக போகிறோம், என்னென்ன சாப்டர்லேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்கலான்ற ஒரு ஐடியாவை இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இதுதான் பேட்டர்ன், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தான் வெயிட்டேஜ் வரப்போகுதுன்ற ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். எல்லா சாப்டர்ஸ்லையுமே ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணால் அந்த சாப்டர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஃபார்முலா, இந்த மாதிரி மெயின் கான்செப்ட் ஓரியன்டாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கான்செப்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கான்செப்டில் கிளியராக இருந்தீங்கன்னா எந்த கொஷின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு கொஷின் பேப்பர் வாங்கினோன்னா யாரும் பதறப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு 1 or 2 minutes நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் இங்கே சென்டம் எடுக்க வந்திருக்கேன், இல்லை என் மார்க்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண வந்திருக்கேன், அந்த மாதிரி எந்த தாட்டுமே வச்சுக்காம நான் இங்கே எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட். இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த தாட் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ எதை பற்றியும் யோசிக்காதீங்க. கொஷின் பேப்பர்ஸில் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரும்போது எதனா ஒரு பர்டிகுலர் கொஷின் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தால் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் தென் அகெயின் உங்கள் மைண்டில் இந்த தாட் எடுத்துங்க, நான் எல்லா கொஷினும் சால்வ் பண்ண போகிறேன், அந்த கொஷின் எப்படி கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கிவ் யுவர் பெஸ்ட்.